ஸ்ரீ கிருஷ்ணா. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், தேடுகின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடுகின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியே பதிலாக கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துய தீர்க்க கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துய தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சந்நிதானம், அஞ்சாத நெஞ்சிருக்கும் சந்நிதானம். அடையாத கதவிருக்கும் சந்நிதானம், அஞ்சாத நெஞ்சிருக்கும் சந்நிதானம். சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம், சந்நிதானம். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸ்ரீஜி. இன்னைக்கு அதுவும் ஸ்ரீ ஜெயந்தியோட கிருஷ்ணரோட அஷ்டமி ரோஹிணி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஜென்மாஷ்டமி கொண்டாடுறாங்க. அதுக்குதான் நான் இதை டிஸ்பிளே பண்ண சொன்னேன், ரெக்வஸ்ட் பண்ணேன். கிருஷ்ணன் பிறந்த நாள். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பாட்டு கத்து வச்சுருக்கேன், நீங்க ஷேர் தான் பண்ண மாட்டேங்கிறேன். நான் வந்து எனக்கு என்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எவ்வளவு கத்து வச்சுருக்கீங்க, ஒன்னும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன். சினிமா பாட்டு சார், சினிமால வர அந்த பாட்டு அது நல்லா இருக்கும். எனக்கு என்னோட லிமிட்டட் நாலேஜ்ல இது எந்த பாட்டு பாட்டு நல்லா இருந்தா சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா. दैवी संबद्विमोक्षाय निबन्धाय सुरीमता, माशु च सम्पतन् दैवीमभिजातोऽसि पाण्डव. त्रिविधन् नरकस्येदन् द्वारन्नाशनमात्मनः, कामक्रोधस्तथा लोभस् तस्मात् देतत्रयं त्यजेत्. பியூட்டிஃபுல்லி நல்லா சொல்லிட்டே இருந்தோம். Thank you sir. நிபந்தாக்கு மட்டும் அது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாம். நிபந்தா நிபந்தா வேண்டாம், பனாரு ஓகே, பாலனோட ப. எனிவே ரொம்ப நல்லா சொன்னேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ நம்ம 16வது அத்தியாயத்துல இருக்கோம். 5 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், தெய்வ
குணங்கள் என்ன, அசுர குணங்கள் என்ன, அதில் இருக்கிற வேறுபாடுகளை பற்றி விபாகம், அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை பற்றி கூறும் அத்தியாயம் இது. முதல் 3 ஸ்லோகத்துல பகவான் 26 தெய்வீக குணங்களை பத்தி சொல்றார். அதுக்கப்புறமா அசுர குணங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ இன்னைக்கு முதல் 5 ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 6, 7, 8 எடுத்துக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद् भगवद्गीता अथ षोडशोऽध्यायः. श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानन्दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीमभिजातस्य भारत दम्भोदर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थ सम्पदमासुरीम् दैवी सम्पद्विमोक्षाय निबन्धायासुरीमता मा शुचः सम्पदं दैवीमभिजातोऽसि पाण्डव. தெய்வீக குணங்கள் மோட்சம் கிடைக்கும், அசுர குணங்கள் இருந்ததுன்னா பிணைப்பு தான் கிடைக்கும். ஆனா பகவான் சொல்ற கவலைப்பட வேண்டாம், நீ தெய்வீக குணங்களை பெற்றிருக்கிறாய் அப்படின்னு அர்ஜுனன் என்று சொல்றார். அதேதான் நமக்கும் சொல்றார். நாம தான் அர்ஜுனன். ஏன்னா நமக்கு தான் கேள்விகள், அர்ஜுனனுக்கு வர கேள்விகள்லாம் நமக்கும் வர கேள்விகள் தான். நமக்கு பகவான் கேட்கறதுக்கு பகவான் எய்தாப்புல இல்ல, நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். பகவானோட பதில்கள் அர்ஜுனனுக்கு என்ன சொன்னானோ அதுதான் நமக்கும். சோ பகவான் சொல்றார் கவலைப்பட வேண்டாம், நீங்க தெய்வீக குணங்கள் தான் பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். 6வது ஸ்லோகம் அசுர குணங்களை பத்தி சொல்றார். द्वौ भूत सर्गो लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरश प्रोक्त आसुरं पार्थ मे शृणु. द्वौ ரெண்டு, பூத சர்கோ உயிரினங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறது, லோகே லோகத்தில், அஸ்மின் இந்த, தெய்வ தெய்வீக, ஆசுர அசுர, ஏவச்ச மற்றும் கூட, தெய்வோ தெய்வீகம், விஸ்தரஷ விவரமாக, புரோக்தः கூறப்பட்டு, ஆசுரம் அசுர, பார்த்த அர்ஜுனன் சொல்றார், மே என்னிடமிருந்து, ஸ்ருணு கேள். இந்த உலகத்தில் 2 விதமாக உயிரினங்கள் படைக்கப்பட்டுள்ளனர், தெய்வீகம் மற்றும் அசுர. தெய்வீகத்தை பற்றி விவரமாக கூறியுள்ளேன், அசுரத்தை பற்றி கூறுகிறேன் கேள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். துவௌ த அண்ட் வ, துவௌ ஔ நல்லா அழுத்தி சொல்லணும். துவௌ பூத சர்கோ, பூத பூ நெடில் எழுத்து, துவௌ பூத ரெண்டும் தனித்தனி எழுது, துவௌ பூதன்னு இப்பெல்லாம் வரக்கூடாது. द्वौ भूत सर्गो கொடுத்து, சர்கௌ லோகேஸ்மின்,
லோகே ரெண்டுமே நெடில் எழுத்து, கே மேல ஆகாத் கொடுத்து லோகேஸ்மின் தெய்வ தை அழுத்தி சொல்லணும். தெய்வ ஆசுர ஆசுர ஆ தொண்டையிலேருந்து வரணும். சுர ஏவச்ச ஏ அதுவும் தொண்டையிலேருந்து வரணும். द्वौ भूत सर्गौ लोकेस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरश प्रोक्त दैवो दै அழுத்தி ஓ நடுவில் எழுத்து விஸ்தர பீமேலாக விஸ்தர ஷப்ரோ ஷப்ரோ ஷக்கு அப்புறம் விசர்க இருக்கு ஷப்ரோக்த ப்ரோக்த இக்கண்ட ஜாயிண்ட் ஆக்கலாம் ப்ரோ மேல் ஆகாத் கொடுத்து ப்ரோக்த ஆசுரம் ஆ தொண்டையிலேருந்து வந்தோம் சுரம் சு குறில் எழுத்து ர குறில் எழுத்து ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணு பார்த்தமே நெடில் எழுத்து ஸ்ருணு மே அண்ட் ஸ்ரு தனித்தனி எழுத்துகள் மே ஸ்ருணு சொல்லக்கூடாது மே ஸ்ருணு द्वौ भूत सर्गौ लोकेस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरश प्रोक्त आसुरं पार्थ मे शृणु कामेश्वरी जी द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरस प्रोक्त आसुरं पार्थ मे शृणु Beautiful. இந்த பார்த்த இந்த த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாக்கி எல்லாம் தாவா சார் த பார்த்த பார்த்த இல்ல பார்த்த தல கொஞ்சம் ஹ கலந்துண்டு பார்த்த சரியா சார் ஹ அது ஹ த சொல்லிட்டு இருக்கிறதே ஹ கலந்தேன்னா ஹ ஆயிடும் அவ்வளவுதான் ரொம்ப பெரிய விஞ்ஞானம்லாம் இல்ல எதை சொல்றோமோ அதுல ஹ கலந்துடணும் ஹ ஹ சொல்லுங்க ஹ எல்லாருக்குமே தான் ஹ அதுல த கலந்தேன்னா த ஆயிடும் அவ்வளவுதான் ஓகே பார்த்ததான் வருது பார்த்துட்டே இருக்காங்க பார்த்த சொல்லுங்க இத்து சொல்லிட்டு ஹ சொல்லிடுங்க இத்து வருது இல்லையா இத்து அந்த இத்து வரக்கூடாதா சார் சரி சரி இத்துல ஹ கலந்தேன்னா த ஆயிடும் ஓகே சரி ஓகே द्वौ भूत सर्गौ लोकेस्मिन् दैव आसुर एव च பகவான் சொல்ல ரெண்டு விதமான உயிரினங்கள் இருக்கா தெய்வம் தெய்வீக குணங்களும் அசுர குணங்களும் படைச்சவா எல்லாருக்குமே ஒரு தெய்வீக குணங்களும் இருக்கும் அசுர குணங்களும் இருக்கும் இப்ப இந்த அழியப் போகிற இந்த தேகத்தையும் இந்த உலகத்திலையும் யார் பிணைச்சிருக்காளோ அவள்கிட்ட இந்த அசுர குணங்கள் இருக்கும் இந்த தேகத்தையும் இந்த லோகத்தையும் யார் புறக்கணிக்கிறாளோ பகவான்கிட்ட லயிச்சுட்டு இருக்காளோ அவள்கிட்ட இந்த தெய்வீக குணங்கள் நிரம்பி வெளியில வரும் பூத அப்படிங்கிற மனுஷன் இல்ல பூத எல்லா உயிரினங்களும் மரங்கள் செடிகள் கொடிகள் மிருகங்கள் பட்சிகள் மனிதர்கள் எல்லாருக்குமே தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே இந்த பூத கலந்தவா ஆனா இந்த மனிதர்களுக்கு தான் இந்த ஒரு விவேகம் இருக்கு இது எல்லாத்தையும் புறக்கணிக்கணும்னு இந்த அசுர குணங்கள்லாம் புறக்கணிக்கிற ஒரு ஜீவன் என்னன்னா மனுஷன் சோ அதனால நமக்கு தான் இந்த வைராக்கியம் இருக்கு இது எல்லாத்தையும் திறந்துடுறதுக்கு அதெல்லாம் திறந்துட்டா இந்த தெய்வீக குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும் புராணங்கள்லாம் படிச்சுன்னா மனிதனுக்கு தெய்வ குணங்கள் அசுர குணங்கள் ரெண்டுமே அதுக்கு நமக்குள்ள இருக்கு எவ்வளவுதான் மோசமான ஆளா இருந்தாலும் சரி ஒரு கொலகாரனா இருக்கலாம் ஒரு வேடனா இருக்கலாம்
பசுக்களை துன்புறுத்துறவனா இருக்கலாம். ஆனா அவளுக்குள்ளயும் சில தெய்வீக குணங்களும் இருக்கும். ஏன்னா எந்த மனிதனா இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கிறது இந்த பகவானோட ஒரு துளிதான், ஜீவாத்மாவா. அதனால அந்த ஜீவாத்மா வந்து தெய்வத்தோட ஒரு துளினால அந்த தெய்வீக குணங்கள்லாம் இருக்கதான் இருக்கு. ஆனா என்ன எங்க மாறுறது? இந்த பிணைப்புகள்னால, இந்த ராகம் தேஷம் இதனாலதான் இந்த அழியப் போகின்ற உலகத்தையும் அழியப் போகிற இந்த தேகத்தையும் பிணைச்சுட்டு இருக்கிறதுனால, இந்த இந்திரியங்களோட சுகானுபவங்களுக்கு பின்னாடி தெரியறதுனாலதான் இந்த அசுர குணங்கள்லாம் நமக்குள்ள மேல மேல வந்துட்டு இருக்கு. சோ நம்ம இந்த புனித பாதையில, இந்த ஆன்மீக பாதையில போறச்ச நமக்குள்ள இந்த அசுர குணங்கள் வரத பார்த்தானா, ஆஹா அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை பார்த்துண்டு அதை எப்படியாவது நமக்குள்ளே இருந்து வெளியில எடுக்கிறது தான் நம்ம வேலை. ஆனா சில பேர் என்ன பண்றா, பகவான் 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 திரிஞ்சுண்டு அந்த பகவான கோயில்லயே அப்படியே விட்டுட்டு வெளியில வந்துட்டு, வெளியில இருக்கிற நம்ம செருப்பு எங்கேயாவது காணாம விட போறதேனுங்கிற ஒரு கவலையோட ஓடி வெளியில வரா. கோயில்ல இருக்கிற பகவான் மட்டும்தான் பகவான் நினைச்சுண்டு உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்கள்லயும் பகவான் இருக்காங்கிறது மறந்துண்டு, இந்த செருப்பு நமக்கு ரொம்ப தேவையானதே, இது நமக்கு இல்ல, நம்மளை விட்டுட்டு போயிட போறதேன்னு அந்த செருப்புக்கு பின்னாடி கூட நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த அசுர குணங்கள் தான் நமக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆனா இதே மிருகங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்களுக்கு தெய்வீக குணங்கள் பார்க்க முடியுது. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். ரிஷிகேஷத்துல ஒரு சர்ப்பம் வெளியில வந்தது. அந்த சர்ப்பத்தை ஒரு முனிவர் பார்த்து அதுக்கு பகவத்கீதை சொன்னார். அந்த அந்த சர்ப்பம் அந்த முழுசா அந்த கீதை கேட்டுட்டு திரும்பி போகுது. நிறைய இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். மாடுகள், நிறைய குரங்குகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். பகவான் அப்படியே லயிச்சுண்டு பகவான் கை தாப்புல வணங்கிண்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவளுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மிருகங்களுக்கு தெய்வீக குணங்கள் இருந்தாலும் அவள்கிட்ட அந்த விவேகம் இல்லை, இந்த அசுர குணங்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்க. அது நமக்கு தான் உண்டு மனிதர்கள். மகாபாரதத்துல ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. ஷகுனிலுப்தக்கான ஒரு வேடன் இருந்தான். அவன் பறவைகளையும் மிருகங்களையும் அடிச்சு, அதுதான் அவனோட வேலை. ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள் வேடன் போயிருக்கான். அப்ப சடனா இருட்டாகி மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழை பெய்யாத முழுசா நனைஞ்சு போயிடுறான். குளிர ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிறான். அந்த மரத்துல 2 புறாக்கள் இருக்கு. அதுகள் உணவு எடுத்துன்னு வரதுக்காக போயிருக்கு. அதுல இருக்கிற இந்த பெண் புறா முதல்ல வருது. இந்த பெண் புறா அப்படியே நனைஞ்சு இருக்கிறதுனால இந்த நடுக்கத்துல கீழே விழுந்துருது. இந்த வேடன் அதை உடனே பிடிச்சு கூண்டுக்குள்ள போட்டுறான். இந்த ஆண் புறா அப்புறமா வருது, தன் பெண் புறா எங்கன்னு காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கு. தேடிண்டு அழ ஆரம்பிச்சிருது, கத்த ஆரம்பிச்சிருது. அதுக்கு அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற புறா ஏன் அழற, நீ உனக்கு பண்ண வேண்டிய கர்மங்களை நீ பண்ணு. நமக்கு இந்த வேடன் ஒரு ஒரு அதிதி மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், கெஸ்ட் மாதிரி வந்திருக்கார். அவருக்காக வீட்டுல எப்படி நம்ம கூப்பிட்டு வச்சு அவனும் நினைஞ்சு போயிருக்கான்.
கொஞ்சம் அவனுக்கு குளிர் காயறதுக்காக ஏதாவது பண்ணு அப்படின்னு அந்த ஆண் புறா போய் பக்கத்துல இருக்கிற இலைகளையும் காஞ்ச காஞ்ச இலைகளையும் குச்சிகளையும் கொண்டு வந்து அதுல இப்படியே அதை ஆட்டி ஆட்டி தீ படைச்சு அந்த தீ வருது. அந்த தீயில அந்த நெருப்புல அந்த வேடன் உஷ்ணத்தை பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் சுதாரிச்சுண்டு இந்த மாதிரி நெருப்பெல்லாம் கொண்டு வந்தே நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு பசிக்கிறதே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த ஆண் புறா, நீ எனக்கு அதிதி மாதிரி வந்திருக்க, நான் உன் உணவுக்காகவும் நான் பண்றேன் அப்படின்னு நீங்க எங்க பாக்குறது ஒண்ணும் கிடைக்கல. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த அக்னியே 3 பிரதர்ஷனம் பண்ணிட்டு அந்த அக்னிக்குள்ள தண்ணியே விட்டுண்டு, இந்தா இதையே நீ உணவா எடுத்துக்கோ அப்படின்னு அந்த ஆகுதி கொடுத்துருது. அதை பார்த்துட்டு அந்த வேடனுக்கு ரொம்ப, தான் இவ்வளவு கொடுமைக்காரனா இருக்கும், இந்த புறாக்கு இவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, இனிமே நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பெண் புறாவையும் இந்த கூண்டுல இருந்து வெளியில எடுக்கிறான். அந்த பெண் புறா தன்னோட ஆண் புறாவை இப்படி ஆகுதியில பார்த்துட்டு அதுக்கும் அந்த துக்கம் தாங்காம அந்த ஆகுதியில தானும் விழுந்துருது. அப்ப மேலேந்து அவன் பார்க்கறான், ஒரு புஷ்பவானம் புஷ்பக விமானம் அந்த 2 புறாக்களையும் அழிச்சுண்டு சொர்க்கலோகத்துக்கு எடுத்துன்னு போறது. அப்பதான் அந்த வேடன் கூடியது, இப்படி கூட மிருகங்களுக்கு கூட இருக்கிற அந்த தயாபக்தியும் அந்த தெய்வீக குணங்களும் எனக்கு இல்லையே அப்படின்னு உடனே எல்லாத்தையும் தன்ட்ட இருக்கிற அந்த அம்பு பானம் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு, இனிமே நான் பகவானை தேடிந்தான் இருக்க போறேன், பகவான் நாமம் தான் எனக்கு தேவை, பகவானை தான் நினைச்சுட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த காட்டுல போறான். காட்டுல அங்க ஒரு நெருப்பு எரியுது, அந்த நெருப்புல அவனும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். ஆனா கடைசியில வரைக்கும் அவனுக்கு பகவான் நாமம் வாயில இருந்ததுனால அவனுக்கும் மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன கதை தான். அந்த கதையில என்ன சொல்ல வர்றாருன்னா, தத்துவம் என்னன்னா, இந்த மிருகங்களுக்கு கூட இந்த தெய்வீக குணங்கள்லாம் இருக்கு, அது போன ஜென்மத்துல ஏதோ பண்ண கர்மங்களுக்காக அந்த கர்மங்களை கழிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கு. ஆனா அந்த போன ஜென்மத்துல இந்த புண்ணியங்கள்னால அந்த தெய்வீக குணங்கள் அதுக்கு மேலோங்கி இருக்கு. நிறைய இது கதையா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையுமே நம்ம நிறைய பாக்குறோம். சில மிருகங்கள் எல்லாம் நம்மளை விட ஜாஸ்தி தெய்வ பக்தியோட பாக்குறோம். சோ இந்த தெய்வ பக்தி எல்லார்ட்டையும் இருக்கு, தெய்வீக குணங்கள் எல்லார்ட்டையுமே, அசுர குணங்களும் எல்லார்ட்டையும். தெய்வோ விஸ்தர சப்ரோக்த அப்படிங்கிறார். இந்த தெய்வீக குணங்களை பத்தி நான் உனக்கு சொல்லியிருக்கேன். 26 ஸ்லோகங்கள், 26 தெய்வீக குணங்களை சொல்லியிருக்கேன். முதல் ஸ்லோகத்துல 9, 2வது ஸ்லோகத்துல 11, 3வது ஸ்லோகத்துல 6 குணங்களை பத்தி சொல்லியிருக்கேன். யார்கிட்ட இந்த தெய்வீக குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஆசுரம் பார்த்தமேஷனும், இந்த அசுர குணங்கள் என்ன அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன். இந்த தெய்வீக குணங்கள் எல்லார்ட்டையும் இருக்கு. இப்ப ஸ்வர்கலோகத்திலையும் பிரம்மலோகத்திலையும் இருக்கிறவாளுக்கு நிறைய தெய்வீக குணங்கள் இருக்கு. ஆனா கீழே வர 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 தெய்வீக குணங்கள்லாம் குறைஞ்சு குறைஞ்சு அசுர குணங்கள் தான் மேலோங்கி இருக்கு. இந்த பூலோகத்துல மனிதர்களுக்கு தெய்வீக குணங்களும் அசுர குணங்களும் 2 இருக்கு. மட்டமான மோசமான ஒரு கொலைகாரனும் சரி, ஒரு ஞானியா இருக்கிற நல்ல ஒரு மகானும் சரி, அந்த கொலைகாரன்ட்ட நிறைய அசுர குணங்கள் இருந்தாலும் துளி தெய்வீக குணம் இருக்கும். இந்த மகான்ட்டையும் நிறைய தெய்வீக குணம் இருந்தாலும்
துளி அசுர குணங்களும் இருக்கலாம். புராணங்கள் படி சத்தியயுகம், அதுல பகவான் அந்த தேவர்களும் அசுரர்களும் தனித்தனி இடத்துல இருந்தாங்க, தனித்தனி பிளானட்ஸ்ல இருந்தாங்கன்னு வச்சு. திரேதா யுகத்துல அசுரர்களும் தேவர்களும் ஒரே பிளானட்ல இருந்தாங்க. துவாபர யுகத்துல ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்க. கலியுகத்துல ஒரே மனிதருக்குள்ளே இந்த தேவர்கள் அசுரர்கள் ரெண்டும் இருக்காங்க. அதான் நம்மளோட மனுஷ ஜென்மத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான். நமக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக குணங்கள் நம்மள பகவான் கிட்ட இழுத்துன்னு போகணும்னு ட்ரை பண்றது. ஆனா நம்மள்ட்ட இருக்கிற இந்த அசுர குணங்கள்லாம் நம்மள திருப்பி கீழே கொண்டு வந்தோம். அதனாலதான் இந்த ஆன்மீக பாதையில போறதுக்கும் இந்த லோக பாதைகள் போறதுக்கும் நமக்கு இழுத்துன்னு இருக்க வேண்டும். இந்த பௌதிக உலகத்துல நம்மள அழிச்சுன்னு போறதுக்கு தான் இந்த உலகமே நம்மள அந்த 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 கவர்ச்சி நம்ம இழுத்துட்டு போறது. பகவான் எப்போ சொன்ன கீதையில இருக்கிற இந்த குணங்களும் இப்பவும் அதேதான் நமக்கு இருக்கு. சோ ஒன்னும் மாறல, மனிதர்கள் அப்படியே தான் இருக்கா. சோ அடுத்த ஸ்லோகத்துல இருந்து கிட்டத்தட்ட முழு அத்தியாயத்துல பகவான் இந்த லோகம், இந்த மாதிரியான ஒரு ஜீவனம், பொருள்களுக்கு பின்னாடி அலையிற ஜீவன் பத்தி விவரமா சொல்ற. அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த அசுர குணங்களை பத்தி தான் இனிமே சொல்ல ஆரம்பிக்கிறார். 7ஆம் ஸ்லோகம். பிரவருத்தைச்ச நிவருத்தைச்ச ஜனான விதுராசுராஹ ந சௌச்சன்னாபி சாச்சாரோ ந சத்யந்தேஷு வித்யதே. பிரவருத்திம் செயலில் ஈடுபடுதல், ச மற்றும் நிவృத்திம் செயலிலிருந்து விலகுதல், ச மற்றும் ஜனா ஜனங்கள், ந இல்லை, விதுகு அறிவது, அசுரா ஆசுர குணங்கள், ந இல்லை சௌச்சம் தூய்மை, ந இல்லை அபி கூட, ஆச்சாரோ சரியான நடத்தை, ந இல்லை சத்தியம் சத்தியம், தேஷு அவையில், வித்யதே உள்ளது. செயலில் ஈடுபடுவதா அல்லது விலகுவதா அசுர ஜனங்கள் அறிய மாட்டார். தூய்மை, சரியான நடத்தை மற்றும் சத்தியம் அவர்களில் கிடையாது. பகவான் சொல்றார். ஓஷனா பார்க்கலாம். பிரவருத்திஞ்ச பிரவரு, தனித்தனி பிரவ்ரு இல்ல, பிரவருத்திஞ்ச விருத்தி, ரெண்டு இருக்கு. விருத்திஞ்ச நிவృத்திஞ்ச நிவ்ரு, நிவ்ரு இல்ல, நிவృத்திஞ்ச ஜனான, நெடில் எடுத்து ந பண்ணிக்கலாமா? ஜனான விதுராசுராஹா, விதுரா விது ரெண்டுமே குரல் எழுத்துக்கள். ராசுராஹா ந சௌச்சன்னாபி, ந ஷௌ அது ஷௌச்சன்னாபி, நான் எடுத்து பி ஷார்ட் ஆயிடும். நாபி சாரோ, ரெண்டு சா இருக்கு, சாரோ ந சத்யன், ந சத்யன் சமிதாக, ந சத்யன் தேஷு, தே நெடில் எழுத்து, ஷு ஷார்ட் ஆயிடும், தேஷு வித்யதே, வித்ய மேல் ராகாத் கொடுத்து வித்யதே. जया जी
जय श्री कृष्ण जी। प्रवृत्तिं च निवृत्तिं च जनानावितुरासुराः न शौचन्नापि चाचारो न सत्यन्तेषु विद्यते। जय श्री कृष्ण। ஸ்ரீ கிருஷ்ணா. ஜனானா சொல்றேன், ஜனான தான். சாரி, விதுர். ஜனானான்னு சொல்லுது. சாரி, ஜனானா விதுராஸ். சரியா சொன்னேனா சார்? இப்ப கரெக்டா சொல்றேன். ஓகே சார், தேங்க்ஸ். பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச ஜனான விதுராசுராஹா. இப்ப நம்மளோட நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்குற காலேஜ்ல எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாளோ இந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்ம சாப்பிடுறாங்க. நமக்கு வந்து எதை பண்ணணும், எது நல்லது, எதை பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு புரிய மாட்டேங்குது. முக்காவாசி பேர் அது புரியறதுக்கு ட்ரையும் பண்றது இல்ல. யாராவது சொல்லி கொடுத்தாலும் அவளதான் முட்டாள் அப்படின்னு நினைச்சுன்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்குவா தான் ரொம்ப புத்திசாலி, இன்னொருத்தருக்கெல்லாம் தெரியல, நீ யார் எனக்கு சொல்றது அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது தெரிஞ்சாலும் வாழ்க்கை இருக்கிற இந்த அசுர குணங்கள்னால அது செயல்பாடுல கொண்டு வர முடியறது இல்லை. சோ இது கேள்வி வரும், எது சரி எது சரியில்லை, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்குதான் மகான்கள் சொல்ற மாதிரி நடந்துக்கணும், ஞானிகள் சொல்ற மாதிரி நடந்துக்கணும், குருக்கள் சொல்ற மாதிரி நடக்கணும், நம்ம வேதங்கள் சொன்ன மாதிரி நடத்தணும், உபநிஷதங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். அந்த மாதிரி நடத்தைகள் தான் பண்ணணும். அவா சொல்லப்படி பண்ணானா அதெல்லாம் பண்ற மாதிரியான விஷயங்கள், பாக்கெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லா மனிதருக்கும் இந்த விவேகம் இருக்கு, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஆனா மிருகங்களுக்கு, பட்சிகளுக்கு, அதுகளுக்கெல்லாம் அந்த விவேகம் கிடையாது. அவளோட விவேகம் அவளோட உடம்புக்கு என்னது நல்லது என்னது கெட்டது அவளுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் அதுகளுக்கும் புரியாது. உடம்பு வரைக்கும் அவளை பார்த்துக்க முடியும். ஆனா அதுக்கு மேல அதுகளுக்கு இது இது பண்ணணுமா இது பண்ணக்கூடாதா அப்படின்னு புரியாது. அது மனிதர்களுக்கு மட்டும்தான். தான் மட்டும் இல்லை, தனக்குள்ள இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் நம்மளால மேல கொண்டு வர முடியும். அதுக்குதான் இந்த சத் சங்கம்ங்கிறது. ஒரு சின்ன கதை படிச்சேன் சத் சங்கத்தை பத்தி. ஒரு தடவை நாரதர் வந்து பகவான்கிட்ட போய் கேட்கிறாராம், சத் சங்கம்னு எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கேளே, சத் சங்கம்லதான் என்னதான் கிடைக்க போறது, என்கிட்ட என்ன இல்லைங்கிறது நான் சத் சங்கம்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறாராம். பகவான் சொல்றாராம், நீ வந்து நான் உனக்கு சொல்றேன், இந்த நரக பூமியில ஒரு புழு இருக்கு, அதுகிட்ட போய் கேளு அது சொல்லும் அப்படின்னாராம். நான் எல்லா லோகத்துக்கும் சஞ்சாரியாச்சு. அவர் உடனே நரக லோகத்துல போய் அந்த புழுட்ட போய் கேட்கிறாராம், சத் சங்கம்னா என்ன, அதனால என்ன உனக்கு கிடைக்கும், என்னால யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னாராம். அந்த புழுக்கு பாவம் அதுக்கு என்ன சொல்ல தெரியும், அது பாட்டு பேத முடிஞ்சிட்டு பேடுறதான், ஒன்னும் சொல்லாம. நாரதருக்கு கோபம் வருது, திரும்பி வர்றார் பகவான்கிட்ட. நீ போய் ஏதோ அந்த புழுட்ட போய் கீழே சொல்லும் சொன்னியே, அந்த புழுட்ட போய் கேட்டேன், அதுக்கு ஒன்றும் தெரியல, அது பாட்டுக்கு போயிடுத்து
நீயே சொல்லு. ஓ, அந்த புழு சொல்லலையா? சரி, பூலோகத்துல போ. அங்க ஒரு ஒரு பட்சி இருக்கு. அந்த பட்சிட்ட போய் கேளு, அது சொல்லும். உடனே பகவான் நாரதர் வந்து உடனே பூலோகத்துல வந்து இந்த பட்சிட்ட கேட்கிறாராம், சத் சங்கம்னா என்ன, அதோட என்ன லாபம்? அந்த பட்சியும் பேந்த பேந்த முழிச்சுட்டு பறந்து போயிடுறது. இவருக்கு திருப்பியும் புரியலையே, என்ன சொல்ல வர்றாருன்னு திரும்பி புரியலையே. திரும்பி வர்றாரா பகவான்கிட்ட, திருப்பி கேட்கிறான், இதே நீ சொன்ன அந்த மாதிரி புழுட்டம் வந்து இந்த பட்சிட்டியும் போனேன், அதுக்கும் ஒண்ணும் தெரியல. அண்ணா ஒண்ணுமே இல்லையா, சும்மா இந்த நாடகமா அப்படிங்கிற. பகவான் சொல்ல, ஓ, அந்த பட்சியும் சொல்லலையா? சரி, அதே பூலோகத்துல போ, அங்க ஒரு மாடு இருக்கு, அதுகிட்ட போய் கேளு, அது சொல்லும். உடனே பரபரன்னு கீழே இறங்கி மாடுகிட்ட வர்றாராம். மாடு வந்து கேட்கிறாராம், இந்த சத் சங்கம்னா என்ன, அதோட என்ன லாபம்? திருப்பியும் அவர்கிட்ட போய் கேட்கிறான். இந்த மாடு பாட்டுக்கு மேன்னு சத்தம் போட்டு போயிடுறான். ஒண்ணுமே பதில் கிடைக்கல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாராம். திருப்பியும் பகவான்கிட்ட வந்து சொல்றாராம், நீ சொன்ன மாதிரி புழுட்ட போனேன், பட்சிட்ட போனேன், மாடுகிட்ட போனேன், எதுக்கும் ஒண்ணும் தெரியல. சத் சங்கம்னா அதுல இருந்து என்ன லாபம்னு யாருக்கும் புரியல. ஆனா எல்லாரும் நீ வந்து எல்லா இடத்துலயும் சொல்ற சத் சங்கம் பண்ணும், சத் சங்கம் பண்ணும்னு. நீ உன்னோட விளையாடுறதுக்காக எங்களெல்லாம் இந்த மாதிரி சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா அப்படிங்கிற. பகவான் சொல்ற, சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. நீ இப்ப வந்து பூலோகத்துல ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஞானி இருக்கார், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு, அந்த ஞானிகிட்ட போய் கேளு, அவர் சொல்லுவார் உனக்கு. சரி, நாரதர் வந்து இதான் கடைசியா போகிறேன், இதுக்கு மேல நான் கேட்க போறது இல்லை அப்படின்னா, இல்ல இது கடைசிதான், நீ போய் கேளு அப்படிங்கிற. உடனே நாரதர் வந்து அங்கேருந்து பூலோகத்துல வந்து அந்த ஞானிகிட்ட போய், ஞானி நல்ல ஒரு தியானத்துல இருக்காராம், தியானம் கலையிற வரைக்கும் உட்கார்ந்து இருக்காராம். தியானம் கலைஞ்ச அப்புறம் நாரதர் கேட்கிறார், ஞானி உன்னை பார்த்தா ரொம்ப ஞானி மாதிரி தெரிகிற, உன்னோட தியானமும் பார்த்தேன், அப்படியே பகவான்கிட்ட லயிச்சுன்னு இருந்தது உன் தியானம், அவ்வளவு அழகா தியானமும் பண்றேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி, பகவான்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன், பகவான் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். உன்கிட்ட கேளு என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இப்ப உன்கிட்ட இருந்து கேட்க சொல்றாரு. ஞானி சொல்றாரு, என்ன கேள்வி அப்படின்னு. இப்ப சத் சங்கம்னா என்ன, சத் சங்கத்தோட லாபம் என்ன, இவ்வளவுதான் நான் கேட்கிறேன், இதுக்கு எனக்கு பதில் தெரியல. ஞானி அப்புறம் அவர் பார்த்து சிரிக்கிறாராம். எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னா, அப்ப அந்த ஞானி சொல்றாராம், நான் ஒரு புழுவா இருக்கிறச்சே நீ வந்து என்ன நரகலோகத்துல வந்து என்ன பார்த்த, எனக்கு அப்ப பதில் தெரியல. நான் ஒரு பட்சியா அப்புறம் பிறந்தேன், அப்ப நீ வந்து என்ன பார்த்த, அப்பவும் நீ இந்த கேள்வி சொன்ன, எனக்கு பதில் சொல்ல தெரியல. அப்புறம் மாடா வந்து என்ன நான் பிறந்தேன், அப்ப நீ என்கிட்ட வந்த, அப்பவும் இதே கேள்வி கேட்டு நான் உனக்கு பதில் சொல்லலை. இப்ப நான் ஞானியாக இருக்கிறேன், எனக்கு நான் பண்ண என்னோட பழைய ஜென்மங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நீ கேட்கிறே, நான் இப்ப உனக்கு பதில் சொல்றேன். நீதான் அந்த சத்சங்கம், உன்னோட சத்சங்கம்னால எனக்கு இந்த புழு ஜென்மத்தில இருந்து இந்த மாதிரியான ஒரு ஞானி ஜென்மம் கிடைச்சிருக்கு. இதுதான் சத்சங்கத்தோட லாபம். இப்போவாது உனக்கு புரியுறதா? சத்சங்கம்னா சத்சங்கம் கிடைச்சாலே உங்களோட, அதுதான் அந்த நவவிதா ஸ்லோகாஸ்லயும் அதான் பக்தி ஸ்லோகாலையும் தான் சத்சங்கம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லி மீட் பண்றோம்னா நம்மளோட ஜென்மமும் எங்க இருந்தோ எங்க போறது. சோ என்ன சொல்ல வரேன்னா, நான் எங்கேயோ இருந்தேன், எங்கேயோ போயிட்டேன். பகவான் சொல்றார், பவித்ரஞ்ச நிவத்திஞ்ச ஜனான விதுராசுராஹா. இந்த அசுரர்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியறது இல்லை. எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு பட்சி மிருகங்களுக்கு அவளுக்கு தன்னோட தேகத்தை வரைக்கும் அவளுக்கு தெரியுமே தவிர அதுக்கு மேல தெரியறது இல்லை. அதை தெரியறதுக்கு ஏதாவது முடியும்னா அது நம்ம மனித ஜென்மத்துக்கு தான் முடியும். அந்த மனித ஜென்மத்துக்கும் எப்படி புரிய வைக்கிறது எது நல்லது எது கெட்டதுன்னா, இந்த சத்சங்கங்கள் இந்த மாதிரி ஞானிகளோட இருக்கிறது, வேதங்கள் புராணங்கள்லாம் என்ன சொல்றதோ அது மாதிரி பண்றது, இதுதான் நமக்கு வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது புரியறதுக்கு. இது ஆனா இந்த பௌதிக லோகத்துல இதெல்லாம் முடியறதில்லை.
நமக்கு வந்து இந்த பழைய நிறைய பிணைப்புகள், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதனால எங்கேயுமே நமக்கு மனசு வருதில்லை. அதெல்லாம் நம்மள இந்த ஒரு மணி நேரம் நமக்கு கிடைக்கிற அந்த ஞானம் 23 மணி நேரம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இழுத்துன்னு போயிடுறது. அதனால நம்மளால எது நல்லது எது கெட்டதுன்னு புரியுதில்லை. ஆனா நம்மளால தான் முடியும். அது மாதிரி இருக்காததுனாலதான் முக்காவாசிய பேருக்கு அசுர குணங்கள் தான் மேலோங்கி இருக்கு. அந்த மாதிரி அசுர குணங்கள் இருக்கிறவாளுக்கு ந சௌச்சம் ந பிச்சாச்சாரோ ந சத்தியம் தேஷு வித்யதே. அந்த மாதிரியான அசுர குணங்களுக்கு இருக்கிறவாளுக்கு ந சௌச்சம் தூய்மை கிடையாது. எது தூய்மையானதுங்கிறது ஒரு அறிவு கூட கிடையாது. ஆச்சாரம் கிடையாது. எந்த மாதிரி நடத்தை நடத்தணும் அதுவும் தெரியாது. சத்தியம்னா என்னன்னு தெரியாது. எது நஜம்னு தெரியாது. சத்தியம் சரி, தூய்மையும் சரி, ஆச்சாரமும் சரி, இது மேல அவளுக்கு ஒரு லைஃப்பும் கிடையாது. ஏன்னா இந்த லோகத்திலேருந்து வர இந்த சுகானுபாவங்கள் மேலதான் அவளுக்கு லைஃப் இருக்கிறதுனால அவ இதெல்லாம் தர்மம் என்ன அதர்மம் என்ன அப்படின்னு புரியாமையே இருக்கா. தர்மம் என்ன அதர்மம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட ஒரு தர்மத்துலதான் எது தர்மம் எது அதர்மம்னு எழுதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட். எல்லாருக்கும் பகவானுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பகவான் நமக்கு வந்து இது தர்மம் இது அதர்மம் சொல்றது. அதர்மம் மேலோகியம் தான் நான் திரும்பி வருவேன்னு சொல்றாளே தவிர அதர்மம்னா என்னன்னு என்னைக்குமே சொல்றது இல்ல. ஏன்னா தர்மம் அதர்மம்ங்கிறது வர்ணிக்க முடியாதது, நமக்குள்ளேன்னு தான் இருக்குது. அந்த தெய்வீக குணங்கள் மேலோங்கி இருக்கிறச்ச எது தர்மம் எது அதர்மம் தானே தெரியும். அது தெரியலையா? அசுர குணங்கள் தான் இருக்கேள். எல்லாருமே அந்த தர்மம் தான் பண்ணிட்டு இருக்கேள், ஒரு விதத்துல இல்லைன்னா இன்னொரு விதத்துல. இந்த மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு மேல மேல வந்துட்டே இருக்கு. ஹியூமனிசம்ங்கிறோம், கம்யூனிசம்ங்கிறோம், கேபிட்டலிசம்ங்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னா எல்லாமே ரிலேட்டிவ். இது கரெக்டானா வாட் இஸ் ட்ரூ ஃபார் யூ இஸ் நாட் ட்ரூ ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது உனக்கு நிஜமா இருக்கலாம், அது எனக்கு அது நிஜம் இல்லை. எல்லாமே ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பான். கொலை பண்றது தப்பு இல்லையாடா? என்ன அதுவும் ரிலேட்டிவ் தான். ஒன்னு ஒரு கொசு கடிச்சா நீ அடிக்கிறது இல்லையா? அதுவும் ஒரு கொலை தானே. பின்ன நீ கொலையில அதெல்லாம் ரிலேட்டிவ். இன்னொருத்தனை கொலை பண்றதா இருக்கட்டும், கொசுவை கொலை பண்றதா இருக்கட்டும், கொலை தானே. எல்லாமே ரிலேட்டிவ். எது நிஜம் எது ரைட் எது ராங்னு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு எது நிஜம் படுறதோ அதுதான் நிஜம், நீ சொல்றது நிஜம் இல்லை அப்படின்னா 1008 நிஜங்கள் உலகத்துல இருக்கிற மாதிரி நம்ம இப்ப பேசுறோம். ஆனா இந்த மாதிரி பேசுறதுல என்ன ஆகுதுன்னா தர்மம் அழிஞ்சுட்டே இருக்கு. எத்திக்ஸ் சொல்றோம், மாரல்ஸ் சொல்றோம் இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ். ஆனா இதெல்லாம் கரைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இப்ப எது உனக்கு எது நிஜமோ அது எனக்கு நிஜம் இல்லை, எனக்கு எது நிஜமோ அது உனக்கு நிஜம் இல்லை. நிஜங்கள்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிஜங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு எப்படி தகுந்த மாதிரி இருக்கோ அதுதான் நிஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? சத்தியம்ங்கிறதே கிடையாது, இதுதான் சத்தியம் அப்படின்னு கிடையாது அப்படின்னு ஒரு இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் கேட்டேன்னா ஆமா அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா அது எவ்வளவு பெரிய மனத்தனம்ங்கிறது இந்த மாதிரி நம்ம படிக்கிறச்சுதான் நமக்கு புரியுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார வேணா கொலை பண்ணலாம். இந்த ஹியூமன் வெடிகுண்டு போய் எல்லாரையும் கொலை பண்ணலாம், டெரரிஸ்ட் எல்லாம் இருக்காளே அவெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இதுதான், ஏன்னா சத்தியம் உனக்கு அது சத்தியமா இருக்கலாம், இது எனக்கு சத்தியம் இல்லை, எனக்கு கொலை பண்றதுதான் சத்தியம், நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கலாம்.
ஆனா அதெல்லாம் நிஜம், அதெல்லாம் கரெக்டா அப்படின்னு நமக்கு உள் மனசுக்குள்ள போய் இல்லையே இது தப்பு அப்படின்னு நமக்கு வருது. சோ நமக்குள்ளதான் இருக்கு அது என்னன்னு. நமக்குள்ள இருக்கிற இந்த அசுர குணங்கள் எல்லாம் வெளியில எடுத்தாதான் எது சத்தியம்னு புரியும். இல்லைன்னா இந்த மாதிரி அசுரர்களுக்கு அவ சொல்றா, பகவான் சொல்றார், ந சௌச்சம் ந ஆச்சாரோ ந சத்தியம். அவளுக்கு தெரியாது. சௌச்சம்னா பியூரிட்டி, தூய்மை. தூய்மைனா வெளி தூய்மை இல்ல, குளிச்சுட்டு வர்றதெல்லாம் இல்ல. மீன் சதா ஜல்மேரே தோயே பாசன ஜாய் அப்படின்னு கபீரா சொல்லிருக்காரு. नाये धोए क्या बया जो मन का मैल न जाए, மீன் சதா ஜல் में रहे धोए बास न जाए. இந்த குளிச்சுட்டு இருக்கிறதுனால அழுக்கு போயிடுமா? போயிடாது. இந்த ஒரு மீனை பத்தி சொல்ற, மீன் வந்து எப்பொழுதுமே தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஆனா அத எவ்வளவுதான் கழுவினாலும் அதுல இருக்கிற அந்த கெட்ட ஸ்மெல் போகாது. சோ சௌச்சம்ங்கிறது வெளியில இருக்கிற தூய்மை மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற தூய்மை. ஆச்சாரோ, ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கெல்லாம் ஆச்சாரம் அப்படின்னா உடனே இந்த பிராமணர்கள் எல்லாம் பாக்குறாளே அதான் ஆச்சாரம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல. உபனிஷத்துலயும் வேதங்கள்லயும் புராணங்கள்லயும் என்ன சொல்லிருக்கோ, எப்படி ஒருத்தர் நடத்தை இருக்கணுமோ அதுதான் ஆச்சாரம். அந்த ஆச்சாரங்கள் பத்தி சொல்லி கொடுத்திருக்கா. நம்ம குழந்தையா இருக்காச்சு நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுக்குறா. ஏன்னா இது வந்து புக்ல இருந்து வருது இல்ல, இது வந்து சங்கத்துல இருந்து தான் வருது. சோ நல்ல சத் சங்கம் இருந்ததுன்னா நல்ல ஆச்சாரங்கள் இருக்கும். என்ன சத்தியம்? சத்தியம்னா என்னன்னே இல்லாம இருக்கா இப்பெல்லாம். இதெல்லாம் படிக்கச்சுதான் புரியுது. நம்ம இருக்கிற இந்த லோகத்துல மெட்டீரியலிஸ்டிக் லோகம், இதுல வந்து அசுர குணங்கள் எவ்வளவு மேலோங்கி இருக்கிறதுங்கிறது இந்த மாதிரி படிக்கச்சுதான் புரியுது. சோ இந்த மாதிரியான உலகத்துல இருக்கிறாளே இந்த மாதிரியான மனிதர்கள், அவளோட மனப்பான்மை என்ன அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அழகான ஸ்லோகம், 8வது ஸ்லோகம். असत्यमप्रतिष्ठन्ते जगदाहुरनीश्वरम् अपरस्परसम्भूतं किमन्यत् कामहैतुकम्. அசத்தியம், சத்தியம் இல்லாதது. அப்பிரதிஷ்டம், அடிப்படையே இல்லாதது. தே, அவர், ஜகத, உலகம், ஆஹுஹு, கூறுவது, அனீஸ்வரம், கடவுள் இல்லை. அபரஸ்பர சம்பூதம், பரஸ்பர காமங்களா சேர்க்கையால் பிறந்தது. கிம் என்ன, அந்யத் வேற, காம ஹைத்துக்கம் காமத்தால். இந்த மாதிரி அசுர குணங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கிறவாளுக்கு அவர் இந்த உலகத்தை அசத்தியம், அடிப்படை இல்லாதது மற்றும் கடவுள் இல்லாதது என்று கூறுவார். இவை காமத்தினால் பரஸ்பர சேர்க்கையால் பிறந்தவை தவிர வேறு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணம் பார்க்கலாம். அசத்தியம் அப்பிரதிஷ்டந்தே, அசத்திய சத்திய சமிராக, மப்ர மிராக, திஷ்ட தீமிராக, அசத்தியம் அப்பிரதிஷ்டந்தே ஜகதாஹுரனீஸ்வரம். ஜகல ஜகதா அப்படின்னு சொல்லிடுவோம். அது ஹ சொல்லாம க கிளியரா வரணும். ஜகதாஹுரணி, ஹுர உர இல்ல, ஹுர நீஸ்வனி நெடுலேத்து அது மாதிரி ஆகாத்து கொடுத்து ஜகதாஹுரனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம். அபர எல்லாமே குறில் எழுத்துகள். ரஸ்பர ரமிலாக, அபரஸ்பர சம்பூதம், சம்பூ சமிலாக கொடுத்து பூ நடுறது சம்பூதம். கிமன்யத் காம, கிமன்ய மிலாக, யத் கா யமிலாக, கிமன்யத் காம ஹைதுகம். ஹை அது ஐத்துக்கம் இல்ல,
ஹை தூக்கம். जयश्री जी। जय कृष्ण जी। असत्यमप्रतिष्ठन्ते जगदाहुरनीश्वरम् अपरस्परसम्भूतं किमन्यत् कामहैतुकम्. அசத்தியம் அப்படிங்கிறாவா, ஒண்ணுமே சத்தியம் இல்லை அப்படின்னு. போன ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி என் சத்தியம் வேற உன் சத்தியம் வேற. சத்தியம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, ரிலேட்டிவ் தான் எல்லாமே. எனக்கு எது சத்தியமோ அது உனக்கு சத்தியம் இல்லை, உனக்கு எது சத்தியமோ அது எனக்கு சத்தியம் இல்லை. சத்தியம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, எல்லாம் எனக்கு எது தோன்றதோ, இந்த லோகம் என்ன பண்ற சொல்றதோ அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்றவா. இந்த மாதிரி ஆன்மீக பாதையில போறது, பகவான்கிட்ட வேண்டிக்கிறது, பகவான் ஸ்லோகங்களை சொல்றது, இந்த மாதிரி சத் சங்கத்துல உட்கார்றது, இந்த மாதிரியான கீதையில இருக்கிற உபதேசங்கள்லாம் கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்புல நடக்கிறதெல்லாம் வெறும் ஒரு ढोंग, வெறும் பொய்யான விஷயம். இதெல்லாம் எங்களை திசை மாத்திரத்துக்காக பண்ற வேலைகள். இதெல்லாம் சத்தியம் இல்லை, அசத்தியம். அப்பிரதிஷ்டம் தே ஜெகதாஹுரனீஸ்வரம். அப்பிரதிஷ்டம், இதுக்கு ஒண்ணும் பேஸே கிடையாது, ஒண்ணுமே. இதெல்லாம் ஜஸ்ட் நடக்கிறது தான். இதுக்கெல்லாம் ஒரு பேஸ் இதுதான், இங்கேருந்தான் இதெல்லாம் வந்தது, இந்த மாதிரியா இதெல்லாம் வர்றதுனால்தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அதுக்கு தகுந்தாப்புல நடந்துட்டே இருக்கு, அதுக்கும் ஒன்னும் கனெக்ஷனே கிடையாது. அப்பிரதிஷ்டம், பேஸ்லெஸ்ஸா இருக்கு. அனீஸ்வரம், பகவான் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, பகவானே கிடையாது. சோ இந்த மாதிரி யார் ஒரு பகவான் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், மாஸ்டர் ஆஃப் இந்த இதெல்லாம் பிரபஞ்சம் ஒருத்தர் இருக்கார், இதெல்லாம் அவர் தான் தாங்கின்னு நடத்தின்னு இருக்கார் அப்படிலாம் கிடையாது. அவளோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கா, அதோட அவளுக்கு எப்படி அவளோட தன்னோட உற்றார் உறவினர்கள் இந்த பொருள்கள் அதை சேமிச்சுண்டு எப்படியாவது இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு இந்த அனுபவங்களை கொடுக்கறதுக்கு தான் அனுபவிக்க வந்திருக்கேன். நிறைய பேர் எழுதுறா, அவளோட ஸ்டேட்டஸ்ல எல்லாம் எழுதுறா. எதுக்குடா வந்திருக்கேன்னா அனுபவங்களை சேகரிக்க வந்திருக்கேன் அப்படின்னு கூட எழுதுறா. இதெல்லாம் ஸ்டைல், இதெல்லாம் ஒரு ஃபேஷன். அனுபவங்கள்லாம் கலெக்ட் பண்ண வந்திருக்கலாம், அதுக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கலாம். கர்மங்கள் பண்றதுக்காக வரல, பகவானோட வழி பிரகாரம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நடத்தணும் அப்படின்னுக்காக வரல. அனுபவங்கள் என்ன அனுபவங்கள், இந்திரங்கள்னால வர அனுபவங்கள், அந்த அனுபவங்கள்லாம் சேகரிக்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்பிரதிஷ்டம், எல்லாத்துக்கும் ஒரு பேஸே கிடையாது. அனீஸ்வரம், பகவானே இல்லை அப்படின்னா நீங்கெல்லாம் எப்படி வந்திருக்கேள் அப்படின்னா அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காம ஹைத்துக்கம். எங்க தாயும் தகப்பனாரும் பண்ற காமலீலைகள்னாலதான் நான் வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் நீ பகவானோட அங்கேயும் கனெக்ஷன் கொடுத்துறாதே அப்படின்னு சொல்றான். கிமன்யத் காம ஹைத்துக்கம், இந்த காமங்கள்னால வர்றதுக்கு தவிர வேற என்ன அப்படின்னு கேட்கிறான். வெறும் அப்பரஸ்பர சம்பூதம், தாயும் தகப்பனாரும் பண்ற காமலீலைகள்னாலதான் இது எல்லாமே வந்திருக்கு, நான் வந்திருக்கேன், இல்லைன்னா எனக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவா. அனீஸ்வரம், பகவானே இல்லை, பகவானுக்கும் இது சம்பந்தம் இல்லை, பகவான் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் அப்பிரதிஷ்டம், இதுக்கெல்லாம் ஒரு பேஸ் கிடையாது, இதெல்லாம் அசத்தியம், நீங்க இதெல்லாம் சொல்றது இதெல்லாம் வெறும் ஒரு பொய்யான விஷயங்கள் தான் நீங்க சொல்றீர் அப்படின்னு நினைக்கிறவா இவாளாதான் அசுர குணங்கள் இருக்கிறவா அப்படின்னு பகவான். இதெல்லாம் நம்மளால ரிலேட் பண்ண முடியாது. பகவான் வந்து எப்போ சொன்னது இந்த விஷயங்கள், அந்த காலத்துல இப்படிதான் இருந்திருக்கு, அந்த காலத்துல இருந்தது இப்ப இன்னும் கொஞ்சம் மேலோங்கி வந்துட்டு இருக்கு. இந்த கலியுகம் போக போக இந்த
அசுர குணங்கள் முதல்ல இந்த தெய்வீக குணங்களும் அசுர குணங்களும் பாதி பாதியா இருந்திருக்கும் மனிதருக்குள்ள. இப்ப அசுர குணங்கள் மேலோங்கி இருக்கு. அதுல இருந்து வெளிப்பட்டு வரணும்னா பகவான்கிட்ட மட்டும் அடைக்கலம் கண்டா இதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். ஆனா மனசு போகாது. ஏன் போகாது? சுக அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமே. சம்டைம் நமக்கு கூட இந்த டவுட் எல்லாம் வரலாம். நல்ல பாதையில போறவாள் கூட இந்த டவுட் வரலாம். அப்படின்னு வெறும் அசுரர்கள்லாம் வெறும் இந்த மாதிரி பெரிய பல்லும் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்களும் அஜானுபாவ அபாசுரங்கள் இல்ல. நம்மளும் அசுரர்களா நிறைய வாட்டி தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லையோ என்னவோ, பகவான்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நம்மளோட காமங்கள்னாலதான் நம்ம வரோம். இந்த காமங்கள்னால வரும். அதனால நம்ம இந்த காமங்கள்னால்தான் பாக்கி மிருகங்களும் பட்சிகளும் வந்துட்டு இருக்கு. அதுக்காக இதுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நமக்கு கூட தோணலாம். ஆன்மீக பாதையில போறவாளுக்கு கூட இதெல்லாம் தோணலாம். இதுல இருந்து வெளியில வரணும்னா இதுல எப்படியாவது இந்த விவேகத்தை கொண்டு இதுல இருந்து வெளியில இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பகவான் மேல முழு அடைக்கலம் கொள்ளாதான் இதெல்லாம் நம்மளால இதை விட்டு வெளியில வர முடியும். அதேதான் பகவானும் இந்த அத்தியாயத்துல முழுசா விவரமா இந்த அசுர குணங்கள் எப்படி நமக்குள்ள ஒளிஞ்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டு இருக்கார். பாக்கி ஸ்லோகங்களை அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா Thank you, சார். sir. Jai Shri Krishna. Thank you. Thank you, sir. Thank you, Thank you. sir. Thank you, sir. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ Thank கிருஷ்ணா. you. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.